மலைச்சால சுக்கிலமே கூற்றுவன். சரி, மலைச்சால சுக்கிலம் எப்படி வந்தது? பசியால் வந்தது. பசிக்கு சாப்பிடாம இருந்தால் பசிக்கு சாப்பிட்றோம். பசிக்கு சாப்பிடும்போது மலைச்சால சுக்கிலமாக மாறுது. அது உடம்பை வளர்க்குது. அந்த உடம்பை என்ன செய்கிறான்? அவர் ஞானிகள் ஆசி பெற்றவுடன் இந்த என்ன செய்கிறார்கள்? உள்ளே ஒரு அமிர்தம் சுரக்கும். அதை உண்ணும்போது என்ன ஆகும்? பசியற்று போகிறான். பசியற்று போகும்போது என்ன ஆகும்? பசி இல்லை, அங்கே உணவு இல்லை, பசி இல்லை, காமம் இல்லை, பசி இல்லை, நரத மூப்பு இல்லை, பசி இல்லை, மரணம் இல்லை. ஆக இந்த வாய்ப்பை பெறுகிறான். இந்த வாய்ப்பை என்ன ஆகும்? உள்ளே தோன்றுகின்ற கனலால் உருவாக்குது. அந்த கடலும் ஆசான் தயவால் தான் உண்டாகும். ஆசான் தயவால் தான் கடல் தோன்றும். ஆசான் தயவால் தான் தேக சுத்தியாகும். ஆசான் தயவால் தான் கவம் அற்று போகும். ஆசான் தயவால் தான் முன்வினை அற்று போகும் தான். ஆக அவர்களுடைய தயவால் தான் இதை பெற முடியும். அவர் தெய்வ பெறுவதற்கு என்ன வாய வேண்டும்? பக்தியும் புண்ணியத்தாலும் பெற முடியும். இப்போ பக்தியும் புண்ணியத்தை பெறுவதற்கு என்ன வேண்டும்? ஜீவகாரண்ய ஒழுக்க வேண்டும். இப்போ ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பதனால்தான், ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பது நோக்கமே இனி பிறவாமைக்குரிய மார்க்கத்தை இது மனிதன் அடைவதற்கு தான். ஆகவே தொடர்ந்து நான் அதை பேசிட்டு வருகிறோம். அடிப்படை மனிதனுக்கே உரிய மார்க்கம், மனிதனுக்கே உரியது தான் இருந்தது. மனிதன் ஜென்மத்தை கிடைத்திட்ட வாய்ப்பிருந்தும் அதை அவர்களால் உணர முடியவில்லை. சொல்லித்தர ஆள் இல்லை. அப்படியே சொன்னால் இந்த பொங்க புளியரை வச்சு பூஜை செய்வான். அது பூஜை, அதுவும் பூஜை தான். எதை சாப்பிட்றான், எதை பூஜை அல்ல. அது ஒரு வகை பூஜை. பூஜை செஞ்சால் பிரசாதம் கிடைக்கும். இந்த பூஜை அப்படி அல்ல. இந்த பூஜை அந்தரங்க பூஜை. தனித்திருந்து திருவிளக்கேற்றி தனித்திருந்து ஆறாவாரம் இல்லாமல் அடக்கமாக ஆசான் ஞானிகளை வணங்கி பூஜித்து தான் உண்மையான பூஜை. என்னையா கேட்கணும் ஆசானை? அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அடியன் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும், உன் திருவடியை தினம் பூஜித்து ஆசி பெற வேண்டும், அதுக்குரிய வாய்ப்பை நீ தர வேண்டும். இப்படியே கேட்டு வர வேண்டும். அந்த கேட்டு வருவதற்கு தேவை ஜீவகாரண்ய ஒழுக்கம்.